ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இங்கே இணைந்திருக்கிற சேனல்கள் மாத்திரமல்ல, ஆன்லைனில் இணைந்திருக்கிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி ஒரு ப்ராஃபட்டிக் வேர்ட், ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த வார்த்தை உங்களை இன்றைக்கு விசேஷமாக பலப்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. This word will empower you. Amen. சரி, அந்த தலைப்புகளுக்கு முன்னதாக போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக ஒரு கொண்டாட்டம் இல்லையா? என்ன கொண்டாட்டம்? குருத்தோலை ஞாயிறு. அப்படியா? யார் கையிலையாவது குருத்தோலை இருக்கா இங்கே? அப்படிலாம் ஒன்றும் இல்லை இல்லையா? சரி, அதாவது இந்த குருத்தோலை ஞாயிறு அன்னைக்கு என்ன நடந்துச்சு, அதுக்கும் சபைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு இல்லையா? இல்லைன்னா அது வெறும் ஒரு நிகழ்வு, ஒரு பாரம்பரியமாக அனுசரித்து வருகிற, வருஷந்தோறும் அனுசரித்து வருகிற ஏதோ ஒரு பண்டிகையாக போயிடும் இல்லையா? அதாவது சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சகரியா மூலமாக ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொன்னார். எப்படி உன்னுடைய ராஜா எருசலேமுக்குள்ளே எப்படி வருவார், அவர் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் அவர் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வெற்றிகரமான ஒரு புறப்பாடு, ஒரு ட்ரையம்பன்ட் என்ட்ரின்னு சொல்கிறாங்க. எருசலேமுக்குள்ள அவர் ரொம்ப ராஜ கம்பீரமாக வந்த ஒரு நிகழ்வு. எருசலேமுக்குள்ள ராஜ கம்பீரமாக வந்த ஒரு நிகழ்வு. ஹல்லேலூயா. ஆமென். பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணி, இனிமேல் இவர் தாங்க ராஜா அப்படின்னா அதை எப்படி செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு அதுக்குள்ள விதிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு. அவங்க கிதரோன் ஆற்றங்கரைக்கு போகணும். அந்த ஆற்றங்கரையில் ஒரு ஆசாரியனும் ஒரு தீர்க்கதரிசி இருக்க வேண்டும். யாரை அபிஷேகிக்க போகிறாங்களோ அவங்கள கழுதையின் மேல் ஏற்றணும். அதுக்கு முன்னாடி தைலத்தை எடுத்து என்ன செய்யணும், அவங்க மேலே ஊற்றணும். ராஜாவாக அபிஷேகம் பண்ணி இந்த தைலத்தை ஊற்றணும். அதை ஆசாரியன் ஊற்றும் பொழுது பக்கத்திலே தீர்க்கதரிசி என்ன செய்யணும், நிற்கணும். அப்படி ஊற்றி அவனை கழுதையின் மேலே உட்கார வைத்து அந்த கழுதை பவனியாக வர வேண்டும். உள்ளே வரும்போது என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எல்லாரும் மரக்கிளைகள்லாம் வெட்டி போடுவாங்க. சிலர் வஸ்திரத்தை என்ன பண்ணுவாங்க, கழுத்தி அப்படியே கீழே போடுவாங்க. போட்டுட்டு ஓசன்னா ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்னு சொல்லுவாங்க. அப்படியே ஒரு பெரிய பவனி, அந்த கழுதை அப்படியே வரும். அப்படியே நேராக கொண்டு போய் அரண்மனையில் போய் அங்கே நியாயப்பிரமாணத்தின் பிரதி எடுத்து கொண்டு வரப்படும். அதை அப்படி வைப்பாங்க. அதுக்கு மேலே அவர் கையை வச்சு, எப்படி அமெரிக்கா பிரசிடென்ட்லாம் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஓத் டேக்கிங் செரிமனின்றோம்ல, அதே மாதிரி அவங்க அது மேலே நியாயப்பிரமாணத்து மேலே கையை வச்சு சொல்லணும், இந்த நியாயப்பிரமாணத்தின்படியே நானும் வாழுவேன், அதன்படியே நான் இந்த அரசாங்கத்தை நான் நடத்துவேன்னு சொல்லி அவங்க உறுதிமொழி எடுக்க வேண்டும். அதற்கு பிறகு நியாயப்பிரமாணத்தின் பிரதி அவர் கையிலே கொடுக்கப்படும். அவர் நல்லா வாசிக்கணும், வாசிட்டு அதன்படி அவர் ஆட்சி செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து எப்போ ராஜாவானார்? இயேசு கிறிஸ்து எப்போ ராஜாவானார்? அவர் பிறக்கும் போதே ராஜா தாங்க. அப்படிதானே? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் ஏற்கனவே ராஜா தான், அவர் பிறக்கும் போதே ராஜா தான். அப்போ ராஜாவை பிறந்தவர் எதுக்கு திரும்பி ராஜாவாக்கணும்? அதனால தான் நிறைய இடத்துல இயேசுவை ராஜாவாக்கும்படி கிரீடத்தெல்லாம் கொண்டு போது கூட அவர் என்ன பண்ணிட்டாரு, விலகி மறைந்து போனார். ஏன்னா அவர் ஏற்கனவே யாரு, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர். இங்கே சரித்திரத்தில் யாருமே ராஜாவை பிறந்ததே கிடையாது. ஆனால் இயேசு எப்படிப்பட்டவர், ராஜாவாகவே பிறந்தவர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால இப்போ பாருங்க, இப்போ தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றணும், அப்படித்தானே?
தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்று. நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது நிறைய இடத்துல தீர்க்க தரிசனால் உரைக்கப்படுது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்போ இயேசு என்ன பண்ணார், அவருடைய சீஷர்களை பார்த்து 2 பேரும் கூப்பிட்டியப்பா அந்த ஊருக்கு போங்கப்பா, அங்கே ஒரு கழுதை இருக்கும், ஒரு கழுதை குட்டி கட்டி வச்சுருப்பாங்க, அதை போய் என்ன பண்ணுங்க அவிழ்த்து கொண்டு வாங்க. யாராவது கேட்டாங்கன்னா அது ஆண்டவருக்கு தேவைன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நீங்கள் ஆண்டவருக்கு தேவைன்னு வந்துருச்சுன்னா உங்களுக்கு விரோதமாக டிஸ்பியூட்டே கிடையாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். It settles everything. If you belong to God, if you belong to Jesus, நீங்கள் இயேசுக்கு சொந்தம், நீங்கள் இயேசுக்கு உரியவர்கள் அப்படின்னு வந்துருச்சுன்னா அதுக்கு மேலே பேச்சே கிடையாது. அல்லேலூயா. அதே மாதிரி இந்த 2 சீஷர்கள் போகிறாங்க. அங்கே வேதம் என்ன சொல்கிறது, மார்க் 11 அதில் 4. அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். சரி, இயேசு சொன்ன மாதிரியே இருந்துச்சு. ஆனால் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த கழுதை கட்டி இருக்கிற இடம் எப்படி இருக்குன்னா, 2 ரோடு சந்திக்கிற இடத்துல என்ன பண்ணியிருக்கு, கழுதை கட்டி இருக்கு. அல்லேலூயா. இது பிரசங்கம் பண்ணும்போது நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இங்கேயும் சில சொல்லக்கூடாதான சில கழுதைகள் என்ன பண்ணியிருக்கு, 2 எந்த பக்கம் போகிறோம் தெரியாமல் கட்டிப்பட்டு இருக்கு. அப்படியே இங்கிட்டா அங்கிட்டா இங்கிட்டா அங்கிட்டா தெரியலையே. ஒரு வாசல் திறந்தே இருக்குதான் பக்கத்தில், அப்படி தானே, ஒரு வாசல் அருகே அங்கிட்டும் போல, எங்கே போகிறதுன்னு தெரியல. அப்படி எங்கே போகிறதுன்னு தெரியலன்னு இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் யார் வரணும் தெரியுமா, இயேசு வந்தால் தான் உன்னை சரியான வழியில் நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, ஆமென். அப்படி ஒரு டிசிஷன் மேக்கிங் இடத்துல நீங்கள் யாரோ இருக்கீங்கன்னா, இன்னைக்கு நான் நல்ல வார்த்தையை சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை ஏற்கனவே பார்த்துட்டாரு. நீ எங்கே கட்டுண்டு இருக்கிறாய், ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியாமல் இங்கிட்டும் போக முடியல அங்கிட்டும் போக முடியல, நான் அப்படியே நடுவில் இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்துட்டாரு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களுக்காக இன்னைக்கு வார்த்தைகளை அனுப்புகிறார். சரி, இந்த 2 ரோடு எங்கே போகுது அப்படின்னா, ஒன்று ஆலயத்துக்கு போகுது, இன்னொன்று அரண்மனைக்கு போகுது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு அந்த கழுதையை கொண்டு வர சொல்றார். அந்த கழுதையில் இயேசு ஏறிட்டார். அல்லேலூயா. எத்தனையோ கழுதை இருந்திருக்கு, அதெல்லாம் ஏறி இருக்கலாம் இல்லையா. ஆனால் அவருக்கு தெரியும் இங்கே ஒரு கழுதை இருக்கு, இங்கிட்டு போகவா அங்கிட்டு போவான்னு தெரியாமல் நின்றுட்டே இருக்குன்னு. அல்லேலூயா. சரி, அந்த கழுதையில் ஏறிட்டார். ஏறி வராரு. பின்னாடி பெரிய அமர்க்களம், பயங்கர கூட்டம். நிறைய பேருக்கு எங்கே இது தொடங்குச்சுன்னே தெரியாது. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ராஜா மேசியா வர்றாரு, மேசியா வர்றாரு. இப்போ நேர போய் அரண்மனையில் உட்கார்ந்து நாளைக்கே என்ன பண்ண போறாரு, ஏரோது வேற யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாரையும் அடிச்சு காலி பண்ண போறாரு அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த கழுதையில ஏறினவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த கழுதையை கொண்டு போய் ஆலயத்துக்கு போயிட்டார். ஆலய மார்க்கமாய் சிலுவைக்கு சென்றார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஆலய மார்க்கமாய் சிலுவைக்கு போயிட்டாரு. ஏன் அப்படின்னா, அரண்மனை மார்க்கமாய் ஆளுகைக்கு நீங்கள் வர வேண்டும். அல்லேலூயா. அவர் சிலுவையை தெரிந்தெடுத்தார், ஆலய மார்க்கமாய் சிலுவை தெரிந்தெடுத்தார். நீங்கள் ராஜ்ய மார்க்கமாய் சிங்காசனத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுதான் ரொம்ப முக்கியமான சத்தியம். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம், அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவருடைய கூட ஆளுகையும் செய்வோம். இயேசு எனக்காக சாபமானது எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறது. இயேசு எனக்காக பாவமானது எனக்கு நீதியை கொண்டு வந்திருக்கு. இயேசு எனக்காக பாடுபட்டது எனக்கு ஆளுகையை கொண்டு வந்திருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா கிறிஸ்தவத்தில் பாடுகளே இல்லையா அப்படின்னு நிறைய மைண்டு கேட்கும். பாடு இருக்க தான் செய்யுது, அப்படித்தானே. தேவபக்தியாய் நடக்க மனதுள்ள யாவரும் துன்பம். நான் துன்பமே நீங்கள் உங்களுக்கு வரவே வராது, உங்களுக்கு பிரச்சனையே வராது நான் சொல்லலை. என்ன சொல்ல வரேன், இயேசு உங்களுக்காக பாடுபட்டதினாலே உங்களுக்கு என்ன வந்திருக்கு, அந்த ஆளுகை வர வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென்.
விசுவாசிக்கிறீங்களா? அது தெரியலனா நீங்க எல்லாத்தையுமே என்ன நினைச்சிருவீங்க, இது எல்லாமே ஆண்டவர் எனக்கு கொடுத்த பாடுகள் தான்ப்பா. இல்லை, சில காரியங்களை நீ ஆளுகை செய்ய வேண்டும், அவைகளின் மேல் ஜெயம் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? அந்த அந்த மூல சர்ச் இருந்தால் தான் சர்ச் எப்படி இருக்குது, பவர்ஃபுல்லாக இருக்குது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதாவது சுவிசேஷ நிமித்தமாக பாடுகள் இருக்கா, பாடுகள் இருக்கலாம், வரலாம். சில நேரம் புத்தீனமாக நம்ம செயல்படுறோம், அதனால பாடுகள் இருக்கா, இருக்க தான் செய்யுது. ஹல்லேலூயா. ஆனால் கிறிஸ்து உனக்காக எனக்காக பாடுபட்டதினாலே உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆளுமை அருளப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த ஆளுமையில நம்ம என்ன செய்யணும், ஆப்பரேட் பண்ணணும். அந்த ஆளுமை சகலவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு அவர் என்ன பண்ணாரா, கீழ்ப்படுத்தினார். அப்படிதானே? எபேசியர் 1, இன்னும் நம்ம பிரசங்கத்துக்குள்ள போல, எபேசியர் 1 22, 23 வாசிங்க பார்க்கலாம். எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். சரி, எல்லாத்தையும் போட்டிருக்கேன். என்னெல்லாம் அப்படின்னா 21 வாசிங்க. அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து. அதுக்கு முந்தின வசனமா 20 எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. எல்லாவற்றுக்கும் மேல உயர்ந்து ஒரு சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்காரு. அதை நல்லா பாருங்க. பார்க்க முடியுதா உங்களால? அவர் எல்லாத்தையும் சேர்த்து உட்கார்ந்துருக்காரா? உங்களால் பார்க்க முடியுதா? இதுல நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்காது இல்லையா, ஈஸியா பார்த்துடலாம். அதுக்கு பக்கத்துல நீங்க உட்காந்துருங்க, தெரியுதா? அதுதான் கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? அப்படிதானே? இவ்வளவு உயரத்திலே அவர் உட்கார்ந்து இருக்கிறார். ஆமாங்க, அதே உயரத்துல தான் அடுத்த அதிகாரம் 7ஆம் வசனம் என்ன சொல்லுது, வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட அவர் உட்கார்ந்து இருக்க. அது தனி இடங்க, அது விஐபி சீட்டுங்க. அது உங்களுக்கு அது கிடையாது. நீங்க கொஞ்சம் ஓரமா கீழே அங்கிட்டா உட்காருங்க. அப்படியா? இல்ல. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பகல் தட்டி சொல்லுங்க, நாங்க வெயிட்டான ஆளு. அல்லேலூயா, விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஏன்னா நிறைய நேரத்தில் நம்ம யாரு நமக்கு தெரிஞ்சிட்டாலே நம்முடைய நடை வித்தியாசமாயிடும், நம்ம பார்வை வித்தியாசமாயிடும். அல்லேலூயா. யோசிப்பு யாருன்னே தெரியாது. அந்த நேரத்தில் அவனுடைய சகோதரர்கள் அப்படியே பயந்து தயவா பேசி அந்த வேலைக்காரன்ட்ட உதவி கிடைக்குமா, ஐயா கொஞ்சம் பார்த்தியா, இந்த ரூபாயெல்லாம் அப்படியே இருந்துச்சு பாருங்கய்யா, அது உங்களுக்கு புதையலாய் கிடைத்திருக்கும் அப்படிங்கிறார் அவர். சரி, எங்கேயா கொண்டு போறீங்க, தனியாக இழுத்துட்டு போகிற மாதிரி தெரியுது, லாடை கட்ட போறீங்களா? இல்லை, உங்களுக்கெல்லாம் சாப்பாடு. அல்லேலூயா. இப்போ யோசிச்சு பாருங்க, யோசிப்பு தன்னை வெளிப்படுத்தின பிறகு அப்படி நடை எப்படி இருந்திருக்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ நீங்கள் யார், உங்கள் அதிகாரம் என்ன, நீங்கள் எங்கே உட்கார்ந்துருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை முறையை என்ன செய்யுது, மாறுது. அல்லேலூயா. ஆவியின் மண்டலத்தில் நீங்கள் அங்கீகரிக்கப்படுகிறீர்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இங்கே பவுல் யாரு, இயேசு யாருன்றது முக்கியம் அல்ல, நீங்கள் யாருன்றது ரொம்ப முக்கியம். பிசாசு அதான் கேட்டுச்சு, அப்படிதானே? அந்த 7 பிசாசுகளை துரத்தி விடுறதுக்காக போகிறாங்க. அப்போ என்ன கேட்டுச்சு, பவுலையும் அறிவேன் இயேசுவையும் அறிவேன், நீங்கள் யாருப்பா? அப்போ நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை எங்கே நடக்குதுன்னா நம்ம யாரு நமக்கு தெரியாததுனால. அப்போ இயேசு, பவனி வந்த இயேசு ஆலய மார்க்கமாய் சிலுவைக்கு போனார். காரணம், நீங்களும் நானும் ராஜ்ய மார்க்கமாய் சிங்காசனத்தில் விற்றிருக்கும்படி. ஹல்லேலூயா. He chose the cross so that you and I can choose the crown. Praise God. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்போ இனிமே யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, இந்த ஓலையை வாங்கிட்டு போய் அது ஒரு சிலுவையை போட்டு வீட்டில் மாட்டி அடுத்த வருஷம் அதை போட்டு என்ன பண்ணிட்டு கூடாது, எரித்து சாம்பலாக்கிட்டு கூடாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எங்கள் ஸ்டோரிலாம் சாம்பல்லாம் முடிஞ்சிருச்சு. எங்களுக்கு சாம்பலுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துட்டாரு, சிங்காரம் கொடுத்து விட்டார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, இந்த பார்வையோடு இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள சொல்லுவோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14 இருந்து 18 வரையுள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம்.
அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன்னிருக்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி, அவன், கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு எப்படி கொடுத்துருக்கோம்னா, அதாவது ஏதோமிலிருந்து எதிர்பார்த்திராத நன்மை. ஏதோமிலிருந்து எதிர்பார்த்திராத நன்மை. அல்லேலூயா. நீங்க இங்க இருக்கிற யாரோ ஒரு நன்மை, ஒரு ஆசீர்வாதம் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னா ஆண்டவர் சொல்றாருப்பா, நீங்க நினைக்காத இடத்திலிருந்து அந்த ஆசீர்வாதம் வருகிறது. அல்லேலூயா. நீங்க கொஞ்சம் கூட யோசிச்சதே இல்லை. நாத்தான்வேல் கேட்கிறான். என்ன கேட்கிறான் தெரியுமா? நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை வரக்கூடுமா? அவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, நீ வந்து பார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, கவலைப்படாத, நீ நினைத்திராத இடத்திலிருந்து ஒரு நன்மை வருகிறது. கொஞ்சம் எதிர்பார்க்கல, நாற்றம் எடுத்தவர்கள் நல்ல செய்தியை கொண்டு வர்றாங்க. குஷ்டரோகிகள் வந்து சொல்றாங்க, ஐயா இவ்வளோ பெரிய காரியம் நடந்திருக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கொஞ்சமும் எதிர்பார்த்த இராத இடத்தில் இருந்து தேவனுடைய பெரிதான கிரியைகள் இந்த நாட்களில் உங்க வாழ்க்கையில வெளிப்பட போகுது. அல்லேலூயா. ஏற்கனவே இதிலிருந்து 3 விதமான பார்வை நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். சரியா? இப்ப கேட்டா என்ன பாஸ்டர், எங்களுக்கு என்ன தெரியும்? இந்த ஒரே அதிகாரத்தில் ஆண்டவருடைய 3 விதமான பார்வை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்னென்ன பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய பார்வைக்கு ஆகாத காரியம், கர்த்தருடைய பார்வைக்கு அருமையான காரியம், கர்த்தருடைய பார்வைக்கு அற்பமான காரியம். அல்லேலூயா. ரொம்ப கிளியரா டிஃபைன் பண்றாரு. அவருடைய பார்வைக்கு ஆகாத காரியம், அவருடைய பார்வைக்கு அருமையான காரியம், அவருடைய பார்வைக்கு அற்ப காரியம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஏதோ ஒரு பிரச்சனை, அது நிமித்தமாகத்தான் அவர்கள் தேவ சமூகத்திற்கு வந்தார்கள். ஆனால் ஆண்டவர் அங்க வரும் பொழுது அவருடைய பார்வையை வெளிப்படுத்துகிறார். அவர் சொல்றார், இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். அல்லேலூயா. உங்க பார்வையில் இதெல்லாம், இது எனக்கு இது நடந்தா போதும் பாஸ்டர், இது எவ்வளோ பெரிய காரியம் தெரியுமா இன்னும் சொல்றீங்களே, ஆண்டவர் சொல்றாரு, இது அற்ப காரியம். அல்லேலூயா. இது அவருடைய பார்வைக்கு எப்படி இருக்குது? அற்ப காரியம். சரி, இந்த முதலாவது ஆகாத காரியம்னு சொன்னாரு. ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, அதாவது பழையற்பாட்டில் சரித்திரத்தை நான் கொஞ்சம் லேசா சொல்றேன். யெரொபெயாம் அப்படின்ற ஒரு ராஜா, அந்த யெரொபெயாம் ராஜாவுக்கு ஒரு தீர்க்கதரிசி, அகியா என்னும் தீர்க்கதரிசி வயல்வெளியில் அவன் அழைத்து கொண்டு போய் அவன் போர்த்திருந்த புது சால்வை எடுத்து அதை துண்டு துண்டா கிழிச்சு அதில் 10 துண்டை எடுத்து யெரொபெயாம் கையில் கொடுத்து சொன்னான், எப்பா, ஆண்டவர் உனக்கு 10 கோத்திரங்களை உன் கையில் கொடுக்கிறாரு, இது நிறைவேறும், சீக்கிரமா வாழ்க்கையில் நிறைவேறும் சொல்லி கொடுத்தார். அந்த 10 துண்டுகளை அடையாளமாய் பெற்றுக்கொண்டு அவன் வசமாய் வைத்துக் கொண்டான். அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறினது. ராஜ்யபாரம் அவனை தேடி வந்தது. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், பொதுவா வந்து ராஜாக்கள் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ராஜாவாக இருந்தால் தான் மகன் ராஜாவாக முடியும். ஆனா யெரொபெயாமுக்கு அப்படி அல்ல. தேவன் இது ஒரு ஸ்லாக்கியமா, இந்த ராஜரீகத்தை அவனை தேடி வந்து கொடுத்த நன்மை. பாக்கெட்ல வச்சுக்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நான் இதை சொல்லும்போது என்ன ஃபீல் பண்றேன்னா, இங்க ஒரு சிலரை தேவன் சில மேன்மைகள் தேடி வரும்படி செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆமென். நீங்க நினைக்கல, ஆனா தேவன் என்ன செய்றாரு, உங்களுக்கு ஒரு பிளானை போட்டு
எதையாவது கிழிச்சா உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சுக்கிறாரு, பார்க்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். எங்கள் அப்பா அந்த காலத்தில் சொல்றார், நீ ஒன்றும் படித்து கிழிக்க மாட்டேன் பாரு. இவன் ஒன்றும் படித்து ஒன்று என்ன செய்யலை, படித்து ஒன்றும் கிழிக்கலை, ஆனால் அவர் கிழிச்சு என்ன பண்ணியிருக்கிறார், கொடுத்து. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். யோசனை பண்ணி பாருங்க, நீ இதெல்லாம் படித்து கிழிச்சிருந்தா தான் உனக்குன்னா நமக்குலாம் நிறைய பேருக்கு என்ன இருந்திருக்காது, ஒன்றுமே இருந்திருக்காது. ஆனால் அவர் கிருபை என்ன பண்ணாரு, அவர் கொடுத்தாருங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். சரி பாருங்க, அப்போ 10 கோத்திரம் இருக்கிறது, இது அப்படியே நிறைவேறினது. ஆனா வருஷத்துக்கு 3 முறை எருசலேமிலே போய் என்ன பண்ண வேண்டும், ஆராதிக்க வேண்டும். இது தேவனுடைய பிரமாணம். என்ன பண்றான், எருசலேமுக்கு போகிறாங்களே, இங்க இருந்து ஜனங்கள்லாம் என்ன பண்றாங்க, எருசலேமுக்கு போறாங்களே, அப்படி போகிறவர்கள் யூதாக்களின் ராஜாவுடைய வசமாய் திரும்பி விட்டால், யூதா ராஜாக்களுடைய வசமாய் திரும்பி விட்டால் என்ன செய்வது என்று சொல்லி என்ன பண்றான்னா, சரி ஒன்று பண்ணுவோமே, நாமளே இங்கே ஒரு கோயிலை கட்டிட்டோம்னா அப்படின்னு என்ன பண்ணுறான், அந்த மலையிலே, இதுதான் சமாரிய ஸ்திரீ சொல்கிறான், எங்கள் முற்பிதாக்கள் இந்த மலையிலே ஆராதித்தார்கள், நீங்கள் எருசலேமுக்கு போகணும்னு சொல்கிறீங்களேன்னு. அல்லேலூயா. என்ன செஞ்சான் அப்படின்னா, 2 பொன் கன்று குட்டிகளை எடுத்தான். அவனுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்களேன், இவனோட வீக்னஸ் இதில் நிச்சயமா. ஏன்னா இவங்க தாத்தா என்ன பண்ணாரு, பொண்ணு கன்றுக்குட்டியிலே விழுந்துட்டாரு. அதனால 2 பொன் கன்றுக்குட்டியை செஞ்சு உன்னை பெத்தேலிலும் உன்னை தானிலும் வைத்தான். இது ஏன் செஞ்சான் அப்படின்னா, நல்லா யோசனை பண்ணி பாருங்க, இதெல்லாம் என்னைக்கோ நடந்தது, நமக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, இல்லை இருக்கு. என்ன, எப்படி இருக்கு, நல்லா கவனமாக கேளுங்க. அவிசுவாசத்தினாலே மாம்சத்தின்படி நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதுதான் கர்த்தருடைய பார்வைக்கு ஆகாத காரியம். Praise the Lord, ஆமென். எப்பெல்லாம், whenever you operate in unbelief, whenever you operate in flesh, மாம்சத்தின்படி நீங்க உங்களுக்கு தெரியாம சில பொன் கன்று குட்டிகள் என்ன செய்றீங்க, பிறப்பிக்கிறீங்க. அந்த ஒரு பொன் கன்று குட்டி எப்படி வந்துச்சு தெரியுமா, புறப்படுற நேரம் வந்தபோது, எகிப்திலிருந்து புறப்பட்ட நேரம் வந்தபோது எல்லாரு கையிலையும் விலையேறப்பட்டதை கர்த்தர் கொடுத்தார். எல்லார் கையிலையும் தங்கம் பொண்ணோடும் பொருளோடும் புறப்பட்டாங்க. ஒரு ஆளுங்க கூட தங்கம் இல்லைன்னு ஆளே இல்லை, எல்லார் கையிலும் என்ன இருந்துச்சு, தங்கம் இருந்தது. வெளியேற பெற்றவைகள் அவர்கள் கைவசம் இருந்தது. ஆண்டவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல, எல்லாருக்கும் என்ன பண்ணியிருந்தாரு, எல்லாருக்கும் பட்சபாதமே இல்லாம கொடுத்திருந்தாரு. சிலர் அதை என்ன பண்ணாங்க தெரியுமா, அதை போட்டு பொன் கன்று குட்டி ஆக்கி விட்டார்கள். இதையும் பிரசங்கித்திருக்கிறோம். பரிதாபமா இருக்கிறது, முதலாவது தடவை கேட்கிற மாதிரி கேட்குறீங்க, அப்படிதானே? பொன்னாக கொடுக்கப்பட்டது கடைசியில் என்னவா போயிருச்சு, சொல்ல முடியாத நாற்றமா போயிருச்சு வெளியே, அப்படிதானே? ஏன்னா அதவே கரைச்சு குடிக்க யாரெல்லாம்ப்பா உள்ள போட்டது, வாப்பா வரிசையா நில்லு, நீயே அதை என்ன பண்ணு குடினாரு. அது பொன்னாய் போனது மண்ணாய் போயிடுச்சுன்னு வேணா சொல்லிக்கிறோமா? அல்லேலூயா. பட் தேர் வர் பீப்புள், இதில் செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு நினைச்ச பீப்புள் என்ன பண்ணாங்க தெரியுமா, எங்களை பொன் கண்டுகுட்டி இல்லைங்க, எங்கள் கர்த்தர் தாங்க எங்களை நடத்துறாருன்னு நினைச்சவங்க என்ன பண்ணாங்கன்னா, தங்களிடம் வசமாய் வைத்திருந்தவைகள் அவைகள் தான் பின் நாட்களிலே ஆலயமாய் மாறினது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம், என்ன பாஸ்டர் தங்க விற்கிற விலையில் எங்களுக்கு என்ன ஆண்டவர் தங்கத்தையா கொடுத்துட்டு இருக்கிறாரு, அதை விட விலையேறப்பட்ட நேரத்தை கொடுத்துருக்கிறார். அப்படித்தானே? எல்லாருக்கும் ஒரே விதமாக கொடுத்துருக்கிறார். யாருக்காவது ஒருத்தருக்கு மட்டும் ரொம்ப நிறைய படிச்சிருக்கிறான்னு அவருக்கு 30 மணி நேரம் கொடுத்துருக்காரா? இல்லை, எல்லாருக்கும் எவ்வளோதான், எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான் சராசரியாக எல்லாருக்குமே கொடுத்துருக்கிறார். அதை நீங்கள் என்னவா செய்கிறீங்க? அல்லேலூயா. சில ஆளுக்கு என்ன பண்ண தெரியுமா, டிவியவே பார்த்துக்கிட்டு அங்கேயே பார்த்து ஒரு பொண்ணு கண்டுக்குட்டி என்ன பண்ணுது, போட்டுக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நேரம் கொடுத்துக்கார். ஆமாம், என்ன பண்ணுறீங்க? நான் சொல்லியிருக்கேன் தெரியுமா, 3 பேர் நடந்து போனாங்களாம் அப்படியே பரலோகத்துக்கு. ஒருத்தனை வந்து பார்த்தோன்னே ஆண்டவர் கேட்டார், என்னப்பா இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், எங்கேருந்து வந்திருக்கேன்னு. அவன் சொன்னால், நான் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கேன். உனக்கு என்னப்பா வேணும்? எங்களுக்கு நிறைய காசு கொடுங்க, நாங்கள் எல்லாருமேலையும் டேக்ஸ் போடணும். நானா, சரி போப்பா, நீ என்ன பண்ணு, போய் அப்படியே தானே செய்ய, என்ன பண்ணுறது. அடுத்த ஒருத்தன் வந்தான்,
மூக்கெல்லாம் கொஞ்சம் சப்பையா, கண்ணெல்லாம் உள்ளே போய் சின்னதாக இருந்துச்சான். எங்கேருந்துப்பா வந்திருக்கேன்? ஆண்டவரே நான் ஜப்பான்லேருந்து வந்திருக்கேன். ஆண்டவரே உனக்கு என்னப்பா வேணும்? ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. உலகத்தில் இருக்கிற எல்லாரும் மேட் இன் ஜப்பான்னு கேட்டு என்ன செய்யணும்? வாங்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. நீங்கள் கேட்கக்கூடாது. அப்புறம் எப்படி சைனா வந்தான்ட்டு அவன் கொஞ்சம் எழுப்புதல் அடைஞ்சு வந்துட்டான். அல்லேலூயா. முந்திக்கிட்டான், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்து இன்னும் கொஞ்சம் தூரம் ஆண்டவர் நடந்து இன்னொருத்தன் எப்படி நடந்து வந்துட்டே இருந்தான். வாயில் எடுத்தே போட்டு மெண்டுக்கிட்டே வந்தானா. அப்படியே பாட்டு வேறு பாட்டு. எப்பா என்னப்பா அந்த பக்கம்? சும்மா வந்தேன் ஆண்டவரே. எந்த ஊர்? இந்தியா. அப்போ என்ன பண்ணு? சும்மா இப்போ நீங்கள் போய் நிறைய பேரை பாருங்க, சொல்லுவாங்க என்ன பண்ணுறீங்க? சும்மா அப்படி வந்தேன். கடை வீதியில் கூட பார்க்கலாம். நீங்கள் எங்கே? சும்மா வந்தேன் பாஸ்டர். அப்படி சும்மா தான் வந்தீங்களா? ஆமாம். அல்லேலூயா. என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு தேவன் கொடுத்துக்க நேரத்தை நீங்கள் சரியானதிலே முதலீடு செய்தீர்கள் என்றால் தேவ பிரசன்னமும் மகிமையும் விளையும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்ப கர்த்தருடைய பார்வைக்கு ஆகாத காரியம் என்றால் என்ன? அவிசுவாசத்தினாலே மாம்சத்தின்படி நீங்கள் கிரியை செய்கிற போதெல்லாம், தேவனுக்கு பிரியமில்லாத பொன் கன்று குட்டிகளை உங்களுக்கு தெரியாமல் ஏற்படுத்தி கொண்டிருக்கிற போதெல்லாம் நீங்க என்ன செய்றீங்க தெரியுமா? அவருடைய பார்வைக்கு ஆகாத காரியங்களை செய்தீர்கள். அல்லேலூயா. இரண்டாவது, கர்த்தருடைய பார்வைக்கு அருமையான காரியம். அது என்ன? தன்னை பகைக்கிறான் ஒருவன் என்று தெரிந்த பிறகும், அவன் பகைக்கிறான், அவனுக்கு நம்மளை பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் அவனுக்கு உதவி செய்ய ஒத்தாசையாக நிற்க ஒருவன் இருக்கிறான். பார்த்தீங்களா? அல்லேலூயா. நீங்கள் எப்பெல்லாம் கசப்பே இல்லாமல், வைராக்கியமே இல்லாமல், பரவாயில்ல நம்மளை அவருக்கு பிடிக்கல ஆனாலும் நமக்கு அவரை பிடிச்சதா செய்வோம் என்று நினைக்கிறீங்களே, அப்போ தேவனுடைய பார்வைக்கு அருமையானவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கல்வாரியின் பாதையில் மன்னிப்பு என்கின்ற ஒன்று இருக்கிறது. ஒருவேளை இதுவரைக்கும் உங்களால் சிலரை மன்னிக்கவே முடியலன்னா இன்னைக்கு ஆண்டோட சொல்லணும், ஆண்டவரே ப்ளீஸ் ஹெல்ப் மீ டு ஃபர்கிவ். சிலர் சொன்ன வார்த்தைகள் உங்களை காயப்படுத்தி இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க? அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அது கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருக்குது? அருமையாக இருக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மூணாவது என்ன தெரியுமா? கர்த்தருடைய பார்வைக்கு அற்பமான காரியம். என்ன அற்பமான காரியம்? இதை நான் கொஞ்சம் பேச நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பேரையும் வைத்து இன்றைக்கு எப்படி ஆளுமை, சபைக்கு ஒரு ஆளுமை அருளப்பட்டுக்கிறதே, அதை குறித்த செய்திக்குள் நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அற்ப காரியம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சிச்சுவேஷன், ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையின் விளைவாக யோசபாத் என்னும் ராஜா, யூதா ராஜா சொல்லுகிறான், கர்த்தருடைய வார்த்தையை நாடி போவோம். Let us go for God's word. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. சபை கூடி வருதல் ஏன் நம்ம இங்கே வரணும் அப்படின்னா, இங்கே வெளிப்படுகிற வார்த்தைக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. Sometimes these words can become a password to unlock a different level in your life. உங்க வாழ்க்கையில் அல்டிமேட்டா வேற ஒரு நிலைக்கு உங்களை கொண்டு சேர்க்கும் வார்த்தைகள் இங்கே அருளப்படுகிறது. அல்லேலூயா. Words always carry an anointing. தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் போதெல்லாம் அதில் ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அந்த அபிஷேகம் உங்க வாழ்க்கையில் நிச்சயமாய் அற்புதங்களை செய்யும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப தேவனுடைய வார்த்தையை தேடி போகணும்னு சொல்லி போறாங்க. அவங்களுக்கு தேவை என்ன தெரியுமா? தண்ணீர் தான் தேவை. அவங்களுக்கு தேவை தண்ணீர் தான் தேவை. ஆனா இங்க சொல்றாரு தீர்க்கதரிசி எலிசா சொல்லுகிறார், காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனாலும் நீங்களும் உங்கள் அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 3 அதுல 17. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நல்லா கவனிங்க. அதாவது
தீர்க்கதரிசி முதல்ல வந்தோடனே முதல்ல ஒரு டிமாண்ட் வச்சான். என்ன தெரியுமா? ஒரு வாத்தியக்காரனை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் அவங்ககிட்ட இருந்துச்சு. ஆனால் என்ன மட்டும் இல்லை அப்படின்னா, ஒரு வாத்தியக்காரன் மட்டும் இல்லை. ஏதோ ஒரு பிரச்சனை அதை எதிர்கொள்றீங்க நீங்க அப்படின்னா, முதல்ல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, உங்ககிட்ட எது இருக்கோ இல்லையோ உங்ககிட்ட கண்டிப்பா துதி இருக்க வேண்டும். Praise the Lord. Because through praise you can bring forth an ambience. அற்புதம் நிகழக்கூடிய ஒரு சூழலை நீங்கள் துதியினாலே அமைத்து விட முடியும். அல்லேலூயா. பவுலும் சீலாவும் காலு தொழுமரத்தில் கட்டி இருக்கு. அவங்க இப்படியே தான் இருந்துருவோம் நினைச்சாங்களா? அவங்க துதித்ததுடைய ரகசியம் என்னன்னா, அவங்களுக்கு தெரியும் நம்ம துதிச்சோம்னா என்னமோ ஒன்று நடக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ உங்க சூழ்நிலை நான் சொல்றேன், நீங்க ரொம்ப கட்டப்பட்டவர்களாக கூட இருக்கலாம், ஆனால் உங்களுடைய ஆவி கட்டப்பட்டு இருக்கவில்லை. எனவே நீங்கள் துதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா பெரிய பெரிய காரியங்களை தேவன் செய்வார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸோ ஒரு வாத்தியக்காரன் வந்து வாசிச்ச உடனே கர்த்தருடைய கரம் எலிசாவின் மேல் இறங்கினது. The hand of God came upon Elisha. எவ்வளவு தூரத்துக்கு அந்த கரம் வந்துச்சுன்னா, எவ்வளவு நிறைவா அந்த கரம் வந்துச்சுன்னா, இவர் தீர்க்கதரிசனம் சொல்ற அந்த பேட்டர்ன்லயே நிறைய இருக்கு. என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, அவர் ஒரு ஆலோசனை சொல்றாரு, நீங்கள் போய் இந்த பள்ளத்தாக்கில் எங்கிலும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். 16ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். அல்லேலூயா. பள்ளத்தாக்கில் எதுக்குங்க வாய்க்கால்? அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஏய் நீ பள்ளத்தாக்கு மட்டும் பார்க்கிற, நான் பள்ளத்தாக்கை தாண்டி பார்க்கிறேன். அல்லேலூயா. உன் தேவைகள் சந்திக்கப்படுவதை மாத்திரம் நீ பார்க்கிறாய், ஆனால் அதை கடந்த ஒரு நிறைவை, ஒரு சம்பூரணத்தை நான் பார்க்கிறேன். இன்னும் ஒரு விதத்தில் சொன்னா, God is going to give you something which you cannot handle. உன்னால அதை கைகாரம் செய்ய கூடாத அளவுக்கு அது நிறைவா இருக்க போகுது. அல்லேலூயா. ஒரு படகுல தான் இயேசு உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு படகை நிறைச்சாலே அற்புதம் தான். ஆனா அவருக்கு தெரியும் இந்த நிறைவு ஒரு படகோடு ஒதுங்காது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இந்த நாட்களில் தேவன் உங்க வாழ்க்கையில ரிலீஸ் பண்ண போற காரியம் எப்படி இருக்குன்னா, பெருசா இருக்க போகுது. அல்லேலூயா. ஒரு சின்ன பையனுடைய சாப்பாடு தான் பாஸ்டர் இருக்கு அப்படின்னு ஜீசஸ் வந்து சொல்றாங்க. ரபி, ஒரு சிறுவனுடைய ஆகாரம் தான் இருக்கு. அல்லேலூயா. ஆனா அவர் ஆல்ரெடி என்ன பண்றாரு? 12 கூடையை ரெடி பண்றாரு. 5000 பேருக்கு மட்டும் இல்லப்பா, அதுக்கப்புறம் என்ன செய்ய போகுது? வந்துகிட்டே இருக்க போகுது. 12 கூடையை முதல்ல என்ன பண்ணுங்க? ரெடி பண்ணுங்க. அல்லேலூயா. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, கூடையை ரெடி பண்ணுங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்படியே அவங்க வாழ்க்கையில செய்வ. அந்த ஒயிட் கலர் ஷால் போட்டு உட்காந்துருக்கீங்க சிஸ்டர், பிங்க் கலர் ட்ரெஸ், ஒயிட் கலர் ஷால். ஆண்டவர் சொல்றாரு உங்க லைஃப்ல அப்படி ரிலீஸ் பண்ண போறாரு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். யாரெல்லாம் சின்ன பிள்ளையாட்ட விசுவாசிக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையில் அது என்ன பண்ணிடும்? ஆண்டவருக்கு அது மட்டும் தான் தேவை. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட போய் ஃபார்முலா கேட்கக்கூடாது. ஆண்டவரே எப்படி வந்துச்சு ஆண்டவரே, நீர் அதை எப்படி வர பண்ணி நீர் சொல்லும் ஆண்டவரே, அப்படிலாம் என்ன செய்ய தேவையில்லை, கேட்கவே இல்லை. மலையாளத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அப்பந்துன்னா போதும்ல எதுக்கு குழியன்றம்பாங்க. பணியாரம் சாப்பிட்டா போதும், எத்தனை குழின்னு என்ன செய்ய வேண்டாம், என்ன வேண்டாம். அப்படிதானே? கடையில் போய் உட்காந்து இட்லி சாப்பிட்றோம், அவன்கிட்ட போய் கேட்குறமா, ஏன் நீங்கள் உங்கள் பாத்திரத்தில் எத்தனை இட்லி வரும் நான் கேட்டுட்டு இருக்கோம். இல்லை. அல்லேலூயா. எப்படி இது வருது அப்படியா கேட்குறீங்க? ஆவி உள்ளே வந்த போது அப்படின்னா இருக்கீங்க. இல்லை. அல்லேலூயா. நம்ம வாட்டில் வச்சு சாப்பிட்டு போயிட்டே இருக்கோம். அப்படிதான் ஆண்டவர் சொல்லாரு, இந்த நாட்களில் நான் அற்புதத்தை செய்கிறேன். ஆமென். திரட்சியானவள் தீர்க்கதரிசி அதை பார்த்துட்டான். எப்படி பார்க்குறான்னா, வாய்க்கால் வெட்டணும்பா, பத்தாது, நீ ஒரு வெற்றிக்கா வந்திருக்கிற, ஆனால் அதை தாண்டி ஒரு விளைச்சல் இருக்கு, அதை நான் பார்க்குறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
இந்த தண்ணியை குடிச்சிட்டு போய் வெற்றி எடுக்கணும் அதான் உனக்கு. ஆனால் அதை தாண்டி ஒரு விளைச்சல் இருக்கிறது, அதற்கு சில வாய்க்கால்கள் வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ விசுவாசத்தில் நம்ம இப்பவுமே சில வாய்க்கால் என்ன பண்ணணும், வெட்ட வேண்டும். இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நாங்கள் வரும்போதே 2-3 மம்பட்டி எடுத்து வந்திருப்போம் ஆண்டவரே. இப்போ என்னதான் வச்சுருக்கோம், வெறும் ஈட்டியும் பட்டயமும் கேடகமும் தான் இருக்கு, அப்படித்தானே? அதை வச்சே வெட்ட விட்டார். வெட்டுங்க. அல்லேலூயா. யுத்தம் ஆண்டவருடைய நினைச்சோம்னா நம்ம மம்பட்டியோட போயிருப்போம். ஆனால் யுத்தம் நம்மளோடது நினைச்சிட்டாங்க அவங்க, அதனால தான் தோல்வியே. அல்லேலூயா. யோசபாத்துக்கு தெரிஞ்சனால தான் யோசபாத் பின்னாட்கள் என்ன பண்ண தெரியுமா, பாடி துதி செய்கிறவர்களை முன்னாடி போக வச்சா. எப்பா இவர் யுத்தம் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது நம்ம சும்மா பாட்டு பண்ண போதும்ப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்கள பார்த்து சொல்லுங்க, நம்ம கொயர் டீமே போதும். நான் அடிக்கடி பார்ப்பேன், என்ன 4 பேர் தான் இருக்காங்க, 4-5 பேர் தான் இருக்காங்க. அல்லேலூயா, போதும் அதுவே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, நல்லா கவனிங்க. அடுத்து அவன் சொன்னது வாய்க்காலை வெட்ட சொல்கிறான். அடுத்து சொன்ன அந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னா, காற்றையும் காண மாட்டீர்கள். வாசிங்க சிஸ்டர், 17ஆம் வசனம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். சரி, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த வசனத்துலேருந்து ஒரு கேள்வி கேட்குறேன். மிருக ஜீவன்கள் அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கிறோம், அப்படிதானே? யுத்தம் பண்ண போகும்போது என்னென்ன மிருக ஜீவன்கள் போயிருக்கும்? குதிரை போயிருக்கும், ஒட்டகம் போயிருக்கும், கழுதை போயிருக்கலாம், ஒருவேளை யானை கூட என்ன பண்ணிக்கலாம் போயிருக்கலாம். ஆடு மாடுகளுக்கு என்னங்க வேலை? என்னங்க இந்த பஞ்சாயத்து ஆரம்பிச்சதே ஆடு மாடுகளுக்கு தான், தெரியுமா அது உங்களுக்கு? இல்லையா? இந்த சண்டை ஆரம்பிச்சதே எதுக்கு தான்? ஆடு மாடுகளுக்கு தான். பிரச்சனை இன்னைக்கு நேற்று பிரச்சனை இல்லை, 12 வருஷத்து பிரச்சனை. அதையும் தீர்க்க தரிசனமா சொல்ல விரும்புகிறேன். இங்க இருக்கிற யாரோ ஏதோ ஒரு பிரச்சனையோடு 12 வருடமாய் போராடி கொண்டிருக்கிறீர்கள் சொன்னால் இன்று தேவன் தீர்வை கொடுக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களை தேவன் வரப்பண்ணின நோக்கமே அதுதான். 12 வருஷமா இந்த பிரச்சனை வேறொன்றுமல்ல, வருமான பிரச்சனை. அப்படிதான் தொடங்குது. ஏன்? மேசா என்னும் ராஜா, மேசா என்னும் மோவாபிய ராஜா திரளான ஆடு மாடுகள் உள்ளவனாய் இருக்கிறான். அவன் ஒவ்வொரு வருடமும் 1,00,000 குறும்பாட்டு கடாக்கள், 1,00,000 ஆட்டுக்குட்டிகள், அவைகளை ஆகாப் உயிரோடு இருந்த வரைக்கும் செலுத்தி கொண்டு வந்தான். ஆகாப் போய் சேர்ந்த உடனே அதை செலுத்துறத நிறுத்திட்டான். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, இப்போ 12 வருஷம் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 12 இயர்ஸ். வருமான பிரச்சனை. 12 வருடமா உங்க வாழ்க்கையில பினான்சியல் ப்ராப்ளம் தான் இருக்குன்னா இன்னைக்கு ப்ராஃபட்டிக்கா பேசுறேன், கர்த்தருடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் ஏதோ எனக்கு பிடிச்சதை இங்க பிரசங்கம் பண்ற ஆள் இல்லை, இதைத்தான் பிரசங்கம் பண்ணணும்ன்ற நிச்சயத்தோடு நிற்கிறேன். 12 வருஷமா உன் பிரச்சனை எதுவா இருந்தாலும், பொருளாதார ரீதியிலே நெருக்கப்பட்ட பிரச்சனை எதுவா இருந்தாலும் இன்னைக்கு அதை தேவன் மாற்றுகிறார். அல்லேலூயா. எப்படி கொடுப்பாரு? அரியர்ஸா கொடுப்பாரு. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சாட்சி இருக்கு, கடைசியில் கேட்பீங்க, சம்பள உயர்வுடைய ஒரு சாட்சி. ஏன்னா ஏற்கனவே ஆண்டவர் சொன்னார் 15% 35% வரைக்கும் இல்லை அதுக்கு மேலேயும் சம்பளங்கள் உயரும். அப்படியே ஒரு சாட்சி இன்றைக்கு இருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை வேண்டாம் என்றால் வாங்கி எங்கிட்ட கொடுத்து விடுங்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையா பார்த்தீங்கன்னா யுத்தத்துக்கு போறாங்க, பிரச்சனை வருமான பிரச்சனை. ஆனா பிரச்சனை என்பது ஏதோ ஒரு பிரச்சனை நீங்க ஃபேஸ் பண்றீங்கன்னா, இஃப் இட் இஸ் நாட் டெல்ட் ரைட்லி இட் வில் பி டெவலப்பிங் இன்டு அனதர் ப்ராப்ளம். அப்படிதானே? ஒரு பிரச்சனையை நீங்க சரியா அதை ஹேண்டில் பண்ணலன்னா அது இன்னொரு பிரச்சனையை கூட்டிகிட்டு வரும். அப்புறம் அவங்க 2 பேரும் போய் இன்னொரு பிரச்சனையை. அப்படிதான் வருமான பிரச்சனை அடுத்து ஒரு வறட்சி பிரச்சனையை கொண்டு வந்து விட்டது. தண்ணி இல்லை. வறட்சி பிரச்சனையை சரியா அட்ரஸ் பண்ணலனா வெற்றி பிரச்சனை ஆயிடுது அடுத்து. அல்லேலூயா. வெற்றி பிரச்சனையும் தோல்வியா போச்சுன்னா அடுத்து வாழ்க்கையே பிரச்சனை. அல்லேலூயா. அந்த சூழ்நிலையில தான் யோசபாத் சொல்றான்,
யோராம பார்த்து, ஏய் கர்த்தருடைய வார்த்தை எங்கேயா இருக்கு? ஹல்லேலூயா. Whatever situations you are going through, that doesn't matter. What you need is the word of God. தேவனுடைய வார்த்தை மட்டும் கிடைச்சா போதும், இந்த சிச்சுவேஷனை நம்ம தலையில மாத்திரலாம். ஹல்லேலூயா. அப்ப தீர்க்கதரிசி என்ன பார்க்கிறாருன்னா, இவங்க இப்ப போகும்போது உள்ளதை மட்டும் பார்க்கல. அவர் போயிட்டு வெற்றிலாம் போயிட்டு திருப்பி வராம பாருங்க, அந்த ஆடு மாடெல்லாம் எடுத்துட்டு வராம பாருங்க. அப்ப வரைக்கும் என்ன பண்றாரு? அல்லேலூயா சொல்லுங்க. புரியுதா புரியலையா? மேசா காசா வச்சிருந்தானா, அதை ஆண்டவர் லேசா எடுத்து கொடுத்துட்டார். அல்லேலூயா. நம்புறீங்களா? ஆடு மாடுன்னா அந்த காலத்தில் என்னது? வெல்த், காசுங்க. இஸ்ரவேலுக்கு வந்து சேர வேண்டிய 12 வருஷமா வந்து சேர வேண்டிய அத்தனையும் வட்டியும் முதலுமா என்ன பண்ணிடுச்சு? வந்துருச்சு. ஹல்லேலூயா. அப்படியே வரும் உங்களுக்கும். எத்தனை வருஷமா நீங்க இழந்திருந்தாலும் சரி, உங்களுடைய இழப்புகள் நஷ்டங்களை தேவன் ஈடு செய்வார் நிச்சயமா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒவ்வொரு தேசங்கள்ல கொரோனா காலத்துல வேலை செஞ்சவங்களுக்கெல்லாம் 2 மடங்கு 3 மடங்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க. நம்ம தேசத்துல என்ன பண்ணல? பார்த்து கேமரா பார்த்து கேளுங்க, ஐயா ஒரு டீயாவது கொடுத்துருக்கலாமே. ஐயா டீ அதை தான் தெரியுமே, டீயாவது கொடுத்துருக்கலாம்ல. அது கூட என்ன செய்யலை? கொடுக்கல. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதை ஆண்டவர் பேசணும் அவங்க இருதயத்தில். பேசி நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? கொரோனாவுக்கு காசு. அல்லேலூயா. யாருக்கா கிடைச்சிச்சா? ஒன்றும் கிடைக்கல. பாருங்க, கிடைக்கலையா? உங்களுக்கு மட்டும் கொடுத்தாங்களா? உங்களுக்கு கொடுக்கல. அல்லேலூயா. அதனால யார் யாரெல்லாம் அந்த நேரம் வேலை பார்த்தாங்க எல்லாருக்கும் நீங்க சொல்லுங்க. நீங்க சபையா எல்லாரும் சேர்ந்து ஆமா ஆமேன்னு சொல்லிட்டீங்கன்னா கர்த்தர் பேசிடுவாரு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அது எங்க இருந்தாலும் வரும். உங்களுக்கு எங்க இருந்து காசு வரணுமோ, அது தாமரையிலிருந்து தடவி கொடுக்கணுமோ அல்லது சூரியன்ல இருந்து எடுத்து கொடுக்கணுமோ அவருக்கு தெரியும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஏன்னா இவர் சர்வத்தையும் ராஜரீகம் பண்ணுகிற தேவன். இவருடைய ஆளுகை சர்வத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், என்னுடைய கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளை கொடுங்கள் அப்படிங்கிறார். நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம சபை என்பது நம்ம சபை மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு சம்பாதிக்கப்பட்ட சபை ஆளுகை செய்யக்கூடிய ஒன்று. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸோ தீர்க்கதரிசி எப்படி பார்க்குறாருன்னா, திரட்சியை பார்க்குறாரு. வாய்க்கால் வெட்டுங்க ஐயா வேகமா. நீங்க என்ன இது மட்டும் நிரப்பாரு நினைக்கிறீங்களா? இல்ல, இதை தாண்டி, இந்த வெற்றியை தாண்டி ஒரு விளைச்சல் இருக்கிறது. அந்த விளைச்சலையும் ஆசீர்வதிக்கும் ஒரு நிறைவு வருகிறது. அல்லேலூயா. நீங்க திருப்தியாகிறத பத்தி யோசிக்கிறீங்க, நான் நீங்க திரும்பி வரதை பத்தி பேசுறேங்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் சொல்லிட்டு சொன்னாரு, மோவாபியரையும் உங்க கையில ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. யார் இந்த மோவாபியர்? உங்க வாழ்க்கையில உங்க மேல இருக்கிற ஆசீர்வாதத்தை சாபமாக்க நினைக்கிற, மாற்ற நினைக்கிற யாரா இருந்தாலும், நீங்க ஒரு வியாபாரம் பண்றீங்க, உங்களுக்கு எதிராக வியாபாரம் பண்ணி உங்க லாபத்தை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும், ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாதே, அந்த மோவாபியரையும் உன் கையிலே ஒப்பு கொடுக்கிறேன். உனக்கு காம்படிஷனே கிடையாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதே இல்லை. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் சொன்னாரு, காற்றும் இல்லை மழையும் இல்லை. காற்று தான் பாருங்க மேகத்தை கொண்டு வரும், அப்படிதானே? Air is the one that causes movement. ஆண்டவர் சொன்னாரு, இல்லப்பா காற்று இல்லை. இன்னொரு வேர்ட்ல சொன்னா ஒரு அடையாளம். மழை வரப்போகுதுன்னு எதை பார்த்து சொல்றோம்? காற்று. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு அடையாளமே நான் காட்ட மாட்டேன், ஆனா நான் என்ன செய்வேன்? அற்புதத்தை செய்வேன். அல்லேலூயா. இன்னும் சொல்றாரு, மழையும் இல்லை. காற்று இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க, மழை இல்லைன்னா அப்புறம் எப்படி? அப்படிதானே? நோ சைன் அண்ட் நோ சோர்ஸ். காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனா இந்த பள்ளத்தாக்கு எல்லாம் என்ன செய்யுமா?
தண்ணீராலே நிரம்பும். அல்லேலூயா. கர்த்தர் செஞ்சார்னா எப்படி ஸ்டைலா இருக்கு அப்படின்னா, வேதம் சொல்லுங்க 20ஆம் வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 3 அதிலே 20வது வசனம். மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. ஒரு நிமிஷம் இருங்க, என்ன போட்டிருக்கு? மறுநாள் காலமே. அல்லேலூயா. அப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அப்படிதானே? அப்படிதானே? உங்களுடைய அவசரங்கள் அவருக்கு அவசரம் இல்லை. சில நேரம் அதுதான் பிரச்சனையா இருக்கு. என்ன இப்பவே நடந்துடணும், 6 மணிக்குள்ள நடக்குன்னு நினைச்சேன் பிரதர். நடக்காது பிரதர், நாளைக்கு தான் என்ன செய்யும், நடக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னுடைய மனைவி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அந்த ஃபர்ஸ்ட் பேபி பிறக்கிற நேரத்தில், என் மகன் பிறக்கிற நேரத்தில், நான் மஸ்கட்டில் ஓமானில் ஒரு வெள்ளிக்கிழமை இரவு ஊழியத்தை முடிச்சுட்டு 2-3 நாளாக சரியாக தூக்கமே இல்லை. நான் புறப்பட்டு சனிக்கிழமை காலையில் வந்திருக்கேன். கொல்லம் அதிலே என் மனைவி அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஆண்டவர் தெளிவாக இந்த குழந்தை எத்தனை மணிக்கு பிறப்பான், என்னைக்கு பிறப்பான், அவனுக்கு என்ன பேர் எல்லாம் தெளிவாக சொல்லிட்டார். அல்லேலூயா. ஆண்ட ஒரு டைம் சொல்லிட்டான்னா அந்த டைமை யாரும் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. நான் நேர ஆஸ்பத்திரிக்கு வந்தாச்சு. அவங்க சொன்ன ரூமில் பார்த்தா என் மனைவியை காணோம். எங்க மனைவியை காணமே அப்படின்னா, அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, அது ஏதோ ஒரு இதில் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வயிற்றை பிடிச்சி அப்படியே நடந்து சனிக்கிழமை. ஆனால் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, 20ஆம் தேதி தான் பிறப்பான். இது 19ஆம் தேதி காலையில் என்ன பண்ணிட்டாங்க. அப்படியே எனக்கு இருந்த அசதிக்கு நான் என்ன பண்ணேன், இந்த ரூமில் அந்த கட்டில் என் ஒய்ஃப் படுக்கலை, நம்ம ஏறி படுத்துருவோன்ட்டு என்ன பண்ணியாச்சு, நான் ஏறி படுத்து தூங்கிட்டேன். அவங்க அம்மா எழுப்புறாங்க. நான் சொன்னேன், பாருங்க நாளைக்கு தான் பிறப்பான், ஆண்டவர் 20ஆம் தேதி சொல்லிட்டாரு. ஐயோ என் மகன் கஷ்டப்படுறாளே, என் மகன் பாருங்க இப்படி பண்ணுறாளே, ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. என் மனைவி என்கிட்ட உனக்கு மனசே இல்லையா அப்படின்னு நான் சொன்னேன். பாரு எங்கள் அம்மாலாம் 5 பிள்ளைங்க பார்த்துருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இப்படி தான் இருக்கும், அதனால சரியா போயிடும். அல்லேலூயா. ராத்திரி 1 மணிக்கு அவங்க அம்மா வந்தாங்க. 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, இப்போயாவது ஜோமணி பறக்க வைங்கன்னு நான் சொன்னேன். அப்படி பறக்காது, காலையில் தான், மறுநாள் காலமே. அல்லேலூயா. கர்த்தர் சொன்னபடி அதே டைமில் கரெக்டாக 4:13 பிறந்தாங்க. அல்லேலூயா. எனக்கு கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. அப்போ சில நேரங்களில் நம்முடைய அவசரங்கள் அவருக்கு அவசரம் இல்லை. அவர் ஒரு டைம் வைக்கிறாரு. ஏன் அவசரம் இல்லைன்னு யோசனை பண்ணி பார்த்தேன். ஏன் அவசரம் இல்லை, ஏன் ராத்திரி ஒரு ராத்திரியா இன்னும் இவ்வளோ தேவை இருக்கே, இவ்வளோ தாகமாக இருக்காங்களே, ஏன் நைட்டு 2-3 மாடு செத்து போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கல. குதிரை செத்து போய் அவர் நினைக்கல. கர்த்தருடைய வாக்குக்காய் காத்திருக்கிற நீங்கள் நஷ்டப்பட்டு போக மாட்டீங்க. அல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, வாக்கு பண்ணின தேவன் அவர் சொன்னதை பகிரங்கமாய் செய்ய விரும்பினார். பட்ட பகலிலே. அல்லேலூயா. இந்த தண்ணி எங்கேயாவது வந்துருச்சுன்னு இருக்கக்கூடாது, எங்க இருந்து வந்துச்சுன்னு ஊருக்கே தெரிய வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவன் உனக்காய் வைத்திருக்கிற திரட்சி எங்கிருந்து வருகிறது என்று எல்லாரும் பார்ப்பார்கள். அப்படி பார்க்க வைப்பார். அல்லேலூயா. எங்கிருந்து வந்துச்சு திரும்ப வாசிங்க அதை. 3:20. மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. ஏதோம் தேச வழியாய் வந்தது. 8ஆம் வசனம் வாசிங்க. 3:8. எந்த வழியாய் போவோம் என்று கேட்டான். அதற்கு அவன் ஏதோம் வனாந்திர வழியாய் என்றான். யோசபாத் சொல்றான் பாருங்க, எங்கிட்டு போலாம் அப்படின்னு கேட்கும்போது யோசபாத் சொல்றான், ஏதோம் வனாந்திர வழியாய். அப்ப என்ன அர்த்தம்னா, எந்த வழிய நடந்து வரும்போது இங்க ஒண்ணுமே இல்லைன்னு பார்த்தாங்களோ, இங்க பூரா வறட்சி தாங்க, இது பூரா வறட்சி தாங்க, இங்க பாருங்க எப்படி வறட்சி எப்படி வறட்சின்னு, அந்த வழியாகவே தேவன் திரட்சியை வரப்பண்ணினார். அல்லேலூயா. ஆமென். நீங்க எங்க நினைக்கிறீங்களோ, எங்க இருந்து வரவே வரா நினைக்கிறீங்களோ, அங்கிருந்து ஏதோம் யார் இருக்கிற இடம் தெரியுமா? ஏசா இருக்கிற இடம். அப்படிதானே? ஏசா கொடுப்பானா புடுங்கிடுவானா? ஏசா எப்படி கொடுப்பான்? அல்லேலூயா. ஆனா ஏசாவினிடத்தில் இருக்கிற ஒன்றை யாக்கோபின் சந்ததிக்கு
திருப்பி அனுப்புகிறார் இந்த தேவன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இதுதான் அற்ப காரியம். சபைக்கு சொல்லப்பட்ட அந்த சத்தியத்தை மட்டும் நம்ம தியானிச்சு முடிக்க போறோம். ஏன் அப்படின்னா, ஒரு யோராம் இருக்கிறான், ஒரு யோசபாத் இருக்கிறான். ஒரு யோராமும் இருக்கிறான், ஒரு யோசபாத்தும் இருக்கிறான். இந்த ரெண்டு பேர்ல ஒருவன் அவருடைய பார்வைக்கு ஆகாத காரியங்களை செய்கிறவன், இன்னும் ஒருவன் அவருடைய பார்வைக்கு அருமையானவன். ஸோ நம்மளை யாரோட வச்சு பார்க்கலாம்? நம்ம யோராம்னு சொல்லிக்கலாமா, யோசபாத்துன்னு சொல்லிக்கலாமா? சுபாவத்தின்படி நம்ம எப்படி தான் இருக்கோம்? யோராமா தான் இருக்கோம். அவனாவது 2 பொண்ணு கன்ட்ரிபியூட்டியோட விட்டான். நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோன்னு தெரியாது. ஒவ்வொரு வீட்டுக்கு போய் பார்த்தா தெரியும் 10 நிற்கிதான் 12 நிற்கிதான்னு, இல்லையா? ஆண்டவர் கொடுத்ததையெல்லாம், எதையெல்லாம், என்னென்ன ரிசோர்ஸஸை எவ்விதமாக வேஸ்ட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் என்னது? ஒரு பொன் கன்றுக்குட்டி தான். சில ஆட்கள் ஃப்ரிட்ஜை திறந்து பாருங்கள், அங்கேயே 2 பொன் கன்றுக்குட்டி இருக்கும். எல்லா காய்கறியும் வாங்க வேண்டியது, வாங்கி அப்படியே வச்சு 2 மாதம் கழித்து தூக்கி குப்பையில் போடு. அது பொன் கன்றுக்குட்டி தான். அப்படிதானே? நீங்கள் எதை தூக்கி குப்பையில் போடுறீங்களோ அதை யோசிக்கணும். இது வேற யாருக்கோ தேவை. ஏதோ ஒரு பொருள் உங்கள் வீட்டில், உங்கள் அலமாரியில், உங்கள் மேலே பரண்டில் 3 வருஷம் அல்லது 5 வருஷம் சும்மாவே இருக்குன்னா அது உங்களோடதே இல்லை. அது யாரோ ஒருத்தருக்கு தேவைப்படுது. ஏன்னா உங்களுக்கு எளிதாக கிடைக்கிற ஒன்றுக்கு இன்றைக்கும் யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் சைக்கிள் கதையை சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் உங்களுக்கு, இல்லையா? எனக்கு ரொம்ப ஆசை, சின்ன வயசில் ஒரு சைக்கிள் இருந்தால் நல்லா இருக்குமே. நாங்கள்லாம் அப்போ அண்ணா நகரில் கமலா சைக்கிள் கம்பெனியில் 30 பைசா அரை மணி நேரத்துக்கு, அந்த 30 பைசா கொடுத்து அந்த சைக்கிளை ஓட்டுவோம். அது ஒரு வாரம் ஜோமன்னா தான் அந்த காசு அதை எங்கள் அப்பா தருவார். நான் கேட்டே இருந்தேன், ஒரு சைக்கிள் வாங்கி கொடுங்களேன்ப்பா, வாங்கி கொடுங்களேன், சின்ன சைக்கிளாக வாங்கி கொடுங்களேன். எங்கள் வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரர் என்ன பண்ணார்னா, சரி இவ்வளோ தூரம் கேட்குறானேட்டு அவர் எங்கள் அப்பாட்ட சிபாரிசு பண்ணார். நீங்கள் கொடுங்க சார், என்ன ஒரு சைக்கிள் தானே, ஏதாவது நிபந்தனை போட்டு கொடுங்க, அவ்வளோதானே. அவர் உடனே என்னை கூப்பிட்டார். என்ன நீங்கள் வாடா, சைக்கிள் தானடா வேணும்? ஆமாம். அப்படியே பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ரேங்க் கேடு, நான் வாங்கி கொடுத்துறேன். எனக்கு ஒரே இன்ப அதிர்ச்சி, பரவாயில்லையே. ஆனால் அது வரைக்கும் நான் ரேங்கே எடுத்ததில்லை, பாஸ் ஆனால் தானே எடுக்க முடியும். பரவாயில்ல, இவர் சொன்னதுக்காக என்ன பண்ணிடலாம், வாங்கிடலாம். கலர்லாம் பேசினேன் எங்கள் அப்பாட்ட, எனக்கு ரெட் கலர் தான் வேணும், ஓகேவா, எல்லாம் ஓகேன்ட்டார். நான் அப்படி திரும்பி போகும்போது அவர் யோசிச்சிருப்பார் போல, ஒருவேளை எடுத்தாலும் எடுத்துருவானோன்ட்டு. அப்படியே கூப்பிட்டாரு, டேனி அப்படின்னாரு. என்னப்பா? 3 தடவை ஃபர்ஸ்ட் எடுக்கணும், அதோட முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். எப்படிங்க 3 தடவை எடுக்கணும்? ஒரு தடவை எடுக்கிறது அவ்வளோ பாடு, யோசிக்கிறோம். சில ஆட்களுடைய இலக்கு அப்படி தான் வந்துடுது. அச்சீவே பண்ண முடியாத கோல் வச்சா எப்படி அச்சீவ் பண்ணுறது, இல்லையா? அப்படி முடியலை. எனக்கு கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் நம்முடைய தேவன் எப்படி தெரியுமா? நமக்கு என்ன கேட்குறோமோ அதை எண்ணி முடியாததா கொடுக்கிறவர். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அந்த காலகட்டத்தில் டயர் வண்டி ஓட்டி விளையாடுவோம். அப்போ இந்த தடம் இருக்கிற டயர் கிடைக்கணுமேனு ஜோம் பண்ணியிருக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா மழை தண்ணிக்குள்ளே அப்படி ஓட்டினோம்னா அது அப்படியே அந்த தடம் ஒழுகும். அல்லேலூயா. உங்களுக்கு எப்படின்னு தெரியாது, எனக்கெல்லாம் நான் நினைச்சதெல்லாம் விட நிறையா கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இன்னும் நிப்பாட்டில் அவர் இன்னும் என்ன பண்ணி தான் இருக்கிறாரு, கொடுத்துட்டு தான் இருக்கிறார். நீங்கள் விரும்பினாலும் சரி, நீங்கள் விரும்பலினாலும் சரி, உங்களுக்கு ஸ்டமக் பேர்னிங் ஆனாலும் சரி, எனக்கு வர வேண்டியதில் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது வந்துக்கிட்டே தான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்றைக்குமே பாருங்கள், நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வர்றது என்ன செய்யும், வந்துகிட்டே இருக்கணும். அதான் ரகசியமே. அல்லேலூயா. நாங்கள் வாங்குறத பற்றி எங்களுக்கு என்னெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கோம், ஆனால் என்னெல்லாம் கொடுக்குறோன்னு யார்ட்டும் என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். அது எங்களுக்கும் தேவனுக்கும் உரியது. அல்லேலூயா. அப்போ ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு தேவையில்லாத ஒன்றுன்னா அது யாரோ ஒருவருடைய ஜெபமாக இன்றைக்கும் இருக்கிறது. அல்லேலூயா. யாரோ அதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். சரி, அப்போது பொன் கண்டுக்குட்டியை பற்றி சொன்னேன். பொன் கண்டுக்குட்டியை பற்றி ஒரு வீட்டுக்கு வந்தால் தான் என்ன செய்யணும் தெரியும்னு சொல்லி எனக்கு கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ ஒரு பக்கத்தில் யோராம், இன்னொரு பக்கத்தில் யோசபாத். பிரைஸ் தி லார்ட். இந்த யோராம் என்ன பண்ணுறான்னா, அவன் போய் பார்க்குறான்.
அவன் போய் பார்த்துட்டு ஒரு தீர்மானத்துக்குள்ள வாரான். என்ன தீர்மானம்னா, இது நமக்கு முடியாதுன்னு நினைக்கிறான். 6ஆம் வசனத்தை வாசிங்க. அக்காலத்திலே யோராம் என்னும் ராஜா சமாரியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலை எல்லாம் இலக்கம் பார்த்து போய் மோவாபின் இருக்கட்டும், இஸ்ரவேலின் எல்லா இஸ்ரவேலையும் போய் இலக்கம் பார்க்கிறான். பாருங்க, 12 வருஷமா வருமான பிரச்சனை. 12 வருஷமா மோவாபின் ராஜா கொடுக்க வேண்டியதை கொடுக்கல. 12வது வருஷத்துல கலகம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்ன கலகம்? இந்த கலகம் இப்போ அடங்கலைன்னா he will take over. அப்படிதானே? இஸ்ரவேலின் ராஜ்யத்தை பறித்து கொள்ளும்படி அவன் கலகத்தை தொடங்கிவிட்டான். அப்போ தனக்கு வாக்கு பண்ணி அருளப்பட்ட ஒன்று, அல்லது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு பொறுப்பு, கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம், ஒரு ஸ்தாபனம், அது பறித்து கொள்ளப்படும் என்கிற சூழ்நிலை வந்தபோது, அல்லது உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் ஒரு போராட்டம், உங்கள் நன்மையை அபகரிக்கும் சத்துருவின் சதிகள், இதை மாதிரி ஒன்று நடக்கும்போது இவன் போய் என்ன பண்ணிருக்கான்னா இலக்கம் பார்த்துருக்கிறான். இலக்கம் பார்த்து ஒன்று தெரிஞ்சுக்கிட்டான், நம்ம தனியாக நின்று இதை ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. அதனால தான் 7வது வசனம் என்ன சொல்லுது, வாசிங்க. மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான். மோவாபியர் மேல் யுத்தம் பண்ண என்னோட கூட வருகிறீரா என்று யூதாவின் ராஜாவாகி யோசபாத்தை கேட்கிறானா? யோசபாத்து கேட்கிறான், நீங்க வர முடியுமா? I have a situation. I have a problem that is escalating. எனக்கு ஒரு சூழ்நிலை, ஒரு பிரச்சனை, ஆனால் அந்த பிரச்சனை அதிகரித்து கொண்டே இருக்கு, என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியல, என் கூட வர்றீங்களா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை யோசபாத் என்ன சொல்லிக்கலாம் தெரியுமா? இதுவரைக்கும் நீ என்னை பகைத்திருக்கிறாயே, இதுவரைக்கும் எனக்கு பிரியமில்லாமல் நீ எல்லாவற்றையும் செய்திருக்கிறாயே, இப்பொழுது உன் பிரச்சனைக்கு நான் ஏன் வர வேண்டும் என்று கேட்டுக்கலாம். அப்படி கேட்கல. இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை இதில் வரிசையாக எழுதியிருக்கு. எடுத்த உடனே அவர் என்ன சொல்ல தெரியுமா? நான் வருகிறேன். இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து சொல்றேன், உங்க பிரச்சனை, உங்க போராட்டம், உங்களை மேற்கொள்ள நினைக்கிற சவால்கள் எதுவா இருந்தாலும் இயேசு உங்களை பார்த்து சொல்றாரு, நான் வர்றேன் உனக்காக. அல்லேலூயா, நான் வர்றேன்ப்பா, நான் உங்க கூட வரேன். ஏன் நம்ம இதை தியானிக்கிறோம்? நான் சொன்னேன், அவர் சிலுவை தெரிந்து கொண்டபடினால் நமக்கு சிங்காசனம் அருளப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆளுமை எப்படிப்பட்டது? கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோமே, அது எப்படிப்பட்டது? அதை தியானிக்கத்தான் இதை வாசிக்கிறோம். முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, ஐ வில் கம் ஃபார் யூ. உன் சிச்சுவேஷன் எதுவாக இருந்தாலும், உன்னுடைய போராட்டங்கள், உனக்கு நீ பயப்படுகிற சூழ்நிலைகள், நீ இப்பொழுது சிக்கி தவிக்கும் சூழல் எதுவா இருந்தாலும் அவர் சொல்றாரு, நான் வர்றேன். ஏன்னா அவருடைய எண்ணம் என்ன தெரியுமா? நீ ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. உங்க பிரச்சனை மாறணும், உங்களுக்கு வர வேண்டிய வருமானம் வரணும், தொடர்ச்சியான தேவ ஆசீர்வாதங்கள் கிடைக்க வேண்டும். முதல்ல சொல்றாரு, நான் வருகிறேன். அடுத்து என்னது? வாசிங்க மைக்கில். நான் தான் நீர். நான் தான் நீர். எப்படி இருக்கு பாருங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, ஐ எம் கிவிங் மை ஐடென்டிட்டி டு யூ. என்னுடைய அடையாளத்தை உனக்கு நினைச்சுறேன், தர்றேன். அல்லேலூயா. குமாரன் எவ்வளவு அடையாளம், என்ன அடையாளம், என்ன ஆசீர்வாதம் நிற்கிறாரோ அது அப்படியே உங்களுக்கு தராரு. குமாரனில் இருக்கிற ஆவியே எடுத்து உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வைத்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அப்போ என்ன சொல்றாருன்னா, என் அடையாளத்தை உனக்கு தரேன். நான் வரேன் அப்படின்றது என்ன தெரியுமா? என் பிரசன்னம், மை பிரசன்ஸ். அல்லேலூயா, அதானே. அவர் வரேன்னா என்ன செய்வாரு? பகல் தட்டி சொல்லுங்க, அவர் வரேன்னா வருவாருங்க. அவர் சொன்னதை செய்கிறவர். அல்லேலூயா. நம்பர் 1, I will come, which means my presence. ரெண்டாவது my identity. அப்படிதானே. மூணாவது என்ன போட்டிருக்கு? என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள். ஆமென். glory. அப்படிதானே. ஒரு ராஜாவுக்கு ஜனங்கள் தாங்க மகிமையே. அப்படிதானே. ஆமாவா இல்லையா? அதனால தான் நமக்கு ஓட்டு முக்கியமா தெரியுது. அல்லேலூயா.
ஆளே இல்லை. நீங்கள் ராஜா வருகன்னு யாராவது இருப்பாங்களா? இல்லை. ஆண்டவர் சொல்றார், ஏ ஐ எம் கிவிங் மை பிரசன்ஸ் டு யூ, ஐ எம் கிவிங் மை ஐடென்டிட்டி டு யூ, ஐ எம் கிவிங் மை க்ளோரி டு யூ. யோவான் 17ஆம் அதிகாரத்தில் இயேசு அதையே சொன்னார், பிதாவே நீர் எனக்கு தந்த மகிமையை நான் இவர்களுக்கு கொடுத்தேன். அல்லேலூயா. அடுத்து என்ன போட்டிருக்கு வாசிங்க. என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரை. என்னுடைய குதிரைகள், தட் இஸ் பவர். அப்படிதானே? குதிரை என்னது? பவர், வல்லமை. பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரமல்ல, அப்படியே வேகமா வந்தீங்கன்னா, பின்னாடி வந்தீங்கன்னா எலிசா சொல்றாரு 3:14 வாசிங்க. அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகி யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் I am giving you my face value. My favors are your favors. Hallelujah. எத்தனை காரியத்தை சொல்லிக்கிறோம் வரிசையா? My presence, my identity, my glory, my power, my favor. Hallelujah. விசுவாசிக்கிறீங்களா? கிறிஸ்து இந்த 5ஐயும் சபைக்கு தேவ பிள்ளைகளாய் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் பாடுபட்டார், நீங்களும் நானும் ஆளுகை செய்ய வேண்டும். கண்களை மூடி நம் ஜெபம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord. பரலோக தேவனே, காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீராலே நிரம்பும். எந்த பாதையின் ஊடாக, எந்த வறட்சியின் வழியாக உம்முடைய பிள்ளைகள் நடந்து வந்தார்களோ அதுவே திரட்சியின் பாதையாய் மாறட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி அப்பா. நீர் மகிமைப்படுவீராக. ஆண்டவரே, உங்க பிரசன்னத்தை அருளி செய்தீர், உம்முடைய அடையாளத்தை எங்களுக்கு அருளினீர், உம்முடைய மகிமையை கொடுத்தீர், உமது வல்லமை அருளினீர், உம்மேல் இருக்கிற தயவை எங்கள் மேல் வைத்தீர். உம்முடைய முகத்து நிமித்தமாய் நாங்கள் நிறைவானவைகளை பெற்றுக்கொள்கிறோம். Just for your face. உம்முடைய முகத்து நிமித்தமாய் நாங்கள் ரட்சிக்கப்படுகிறோம். உம்முடைய முகத்து நிமித்தமாய் நாங்கள் மேன்மை அடைகிறோம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லிட்டீங்களே. தேங்க்யூ லார்ட். பரலோக தேவனே, ஆண்டவரே, 12 வருடங்களாக எந்த பிரச்சனைகள் இவர்களை திரும்ப திரும்ப மேற்கொண்டு, எந்த பிரச்சனைகள் இவர்களை பயமுறுத்தி, எது அவர்களை இழப்புகளுக்குள் நடத்தினதோ அந்த பிரச்சனைகளை இன்றைக்கு மேற்கொள்ளும்படிக்கு நீ துணை நிற்பதற்காய் நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட். நீர் கடந்து வருகிறீர், உதவி செய்யும்படி உமது கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. மகிமையும் பயங்கரமுமான உமது கரத்தை விளங்க பண்ணுகிறீர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட். இங்க இருக்கிற ஜனங்கள்ல யாரோ ஒரு சிலருடைய வாழ்க்கையில எனக்கு ஃபினான்ஸ் ரிலேட்டடா ஃபார் த பாஸ்ட் மேபி 12 years or less than 12 years, 12 வருஷம் இல்லைன்னா 12 வருஷத்துக்குள்ள இப்படி இருந்தா தயவுசெய்து எழுந்து நில்லுங்க. நான் ஜெபம் பண்ண போறேன். Praise the Lord. Hallelujah. பாருங்க, தேவன் தமது வார்த்தையை அனுப்பி இருக்கிறான எவ்வளவு பேர் ரெஸ்பாண்ட் பண்றாங்க. ஹல்லேலூயா. ஒரு சிறு பிள்ளை போல உங்கள் கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. இயேசுவை நம்புங்க. எனக்கு தெரியும், இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத நாள், உங்களை நினைத்திருக்கிற ஒரு நாள், உங்களை சந்தித்திருக்கிற ஒரு நாள். இனி அந்த பலவீனங்கள் தொடராது, இனி அந்த போராட்டங்கள் தொடராது. ஹல்லேலூயா. நீ மேற்கொள்ளுவாய். திரட்சியானவைகள் உன்னை தேடி வரும். நீ இருக்கும் இடத்திற்கு அது தேடி வரும். வாய்க்கால்களை வெட்டுவாய். விசுவாசத்தில் வாய்க்கால்களை வெட்டு, வாய்க்கால்களை வெட்டு, விசுவாசத்தில் வாய்க்கால்களை வெட்டு.
ஹல்லேலூயா. வெற்றியையும் கடந்து ஒரு விளைச்சல் உண்டு, ஒரு விளைச்சல் உண்டு. இயேசு அதற்கும் நீ வழி செய்வாய், அதற்கும் வழி செய்வாய். ரிகமரபோஷந்தலே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி ராஜாவே. நீ சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் இல்லை, நீர் நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமும் இல்லை. நீர் சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் இல்லை, நீர் நினைத்தது நிலை நிற்குமோ பயமும் இல்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை, சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. மலைகளை பெயர்ப்பாரே. சொன்னதை செய்யும் வரை நீர் என்னை கைவிடுவதில்லை, சொன்னதை செய்யும் வரை நீர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் நன்றியாவியானவரே. ஆண்டவரே, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த நாள் ஒரு சந்திப்பின் நாளாக இருக்கிறதற்காக நன்றி. ஆண்டவரே, காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனாலும் பள்ளத்தாக்கு தண்ணீராலே நிரம்புவதாக. தேவைக்கும் அதிகமாய் ஒரு திரட்சியான நிறைவு கடந்து வரட்டும். பள்ளத்தாக்கை கடந்து வாய்க்கால்களிலே நீரோட்டங்கள் உண்டாகட்டும் தகப்பனே. அவர் நினைத்திராத ஒரு பெரிய விளைச்சல் ஆயத்தமாய் இருப்பதற்காய் நன்றி. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் மூலமாய் ஊழியம் செய்யும் அப்பா. ஆண்டவரே, நீர் உம்மை எங்களுக்காய் அருளினதற்காய் நன்றி. ஆண்டவரே, உங்க பிரசன்னத்திற்காய் நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவரே, உமது அடையாளத்திற்காய் நன்றி, உமது மகிமைக்காய் நன்றி, உமது வல்லமைக்காய் நன்றி, உடைய தயவுக்காய் நன்றி. ஆண்டவரே, ஒரு பெரிய கொண்டாட்டம், ஒரு பெரிய வெற்றி, ஒரு பெரிய ஆசீர்வாதம் நாளை காலையில என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரே, வெளிப்படையா வெளியரங்கமா எல்லாரும் பார்க்க ஏதோ இடத்திலிருந்தே எதிர்பார்த்திராதவைகள் வரட்டும் இயேசுவின் நாமத்தில். Thank you Lord. வெளியரங்கமான கிரியைகளை செய்வீராக, பகிரங்கமான பதில்கள் கிடைப்பதாக. நீர் மகிமைப்படுவீராக தகப்பனே. இந்த வாரம் முழுவதிலும் போக்குவரத்து பிரயாணங்களில் கூட இருங்க, ஊழியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கைட்டு செய்கிற ஒரு கிரியைகளை ஆசீர்வதியும், காரியங்களை வாய்க்க பண்ணும். உடைய பரிசுத்த இரத்தத்திற்குள் எங்களை மறைத்து வைத்துக் கொள்வீராக. மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர்.
கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென்.